ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபேம்பே ஆப்பை எப்படி உங்கள் மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி அதில் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஃபேம்பே ஆப்புக்கான லிங்கை கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக உங்கள் மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணோடனே சம் ஆஃப் பர்மிஷன் எல்லாமே கேட்கும். எல்லாத்துக்குமே அலோவ் கொடுத்துக்கோங்க. அலோவ் கொடுத்துட்டு கீழே என்டர் ஃபேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இந்த பேஜில் உங்களுடைய ஃபோன் நம்பரை டைப் பண்ண கேட்கும். ஸோ உங்கள் ஆதார் கார்டோட லிங்காக இருக்க ஃபோன் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃபோன் நம்பர் கண்டிப்பாக உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கணும். ஸோ நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ண டேரெக்டாக நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். நெக்ஸ்ட் பேஜில் சம் ஆஃப் பர்மிஷன் எல்லாமே கேட்கும். எல்லாத்தையுமே அலோவ் கொடுத்துட்டு கீழே வெரிஃபை விஏ எஸ்எம்எஸ் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட மொபைல் நம்பர் வெரிஃபை ஆகிடும். ஸோ வெரிஃபை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இதில் ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்தோன்னா டேட்டா நெக்ஸ்ட் பேஜ் வரும். ஸோ இந்த பேஜில் உங்களோட 2 டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஒன்று, ஆதார் கார்டில் உங்கள் நேம் எப்படி டைப் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அந்த டேட் ஆஃப் பர்த் அதில் மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண டேட்டா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்டர் அக்சஸ்ன்னு இருக்கும். அதாவது உங்களோட லொக்கேஷனை கிளிக் பண்ண கேட்கும். ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் பர்மிஷன் கேட்கும். அதுக்கு அலோவ் கொடுத்துட்டு என்னபிள் அக்சஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய யூபிஐ ஐடி அதில் ஷோ ஆயிடும். நீங்களே பார்த்தீங்கன்னா அதில் மேனுவலாகவும் டைப் பண்ணிக்கலாம். ஸோ அது ஓகேனா கீழே பார்த்தீங்கன்னா லெட்ஸ் கோங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு உங்களோட யூபிஐ பே ஆப்ஷன் ஓப்பன் ஆயிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட யூபிஐ ஆப்ஷனை கேஒய்சி கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணிங்கன்னா கீழே கேஒய்சி வெரிஃபை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போய்க்கோங்க. ஸோ இந்த ஸ்டெப்பில் ஸ்டார்ட் வெரிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டு கேஒய்சி வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டு டிஜிட்டல் லாக்கர் கண்டிப்பாக இருந்தால் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா ட்ரை அனதர் வே கொடுத்துட்டு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை அதில் டைப் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வரும். ஸோ அதை டைப் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுத்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு வெரிஃபையை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா உங்களுடைய டிஜிட்டல் செகண்ட் ஆப்ஷன், அதாவது செகண்டாக உங்களுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு செல்ஃபி ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் எடுத்து சப்மிட் பண்ணணும். ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஜிட்டல் சிக்னேச்சரை பார்த்தீங்கன்னா அதில் ஆட் பண்ணணும். ஸோ அதில் கன்ஃபார்ம் கொடுத்துட்டு உங்களோட டிஜிட்டல் சிக்னேச்சரை அதில் உங்களோட விரலால் ஃபிங்கர் பிரிண்டால் நீங்கள் அதில் ஸ்க்ராட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. ஸோ அதாவது உங்களோட ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சிக்னேச்சர், இந்த மூணையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு போயிடும். ஸோ இதில் 2-3 பர்மிஷன்ஸ் எல்லாமே கேட்கும். ஸோ எல்லாத்தையுமே அலோவ் கொடுத்துக்கோங்க. இந்த ஃபேம் ஆப்பில் நீங்கள் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத அதிலே காமிப்பாங்க. எல்லாம் பண்ணி ஸ்பெண்டிங் அக்கௌண்ட் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. உங்களோட யூபிஐ பேமெண்ட்ஸ் ஆப்பை ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. முக்கியமாக விர்ச்சுவல் ஃபேமெக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு மட்டும் அன்லிமிட்டட் ஏடிஎம் வித்ட்ராவல்ஸ், இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஓகேன்னா நீங்கள் கீழே டன்னுங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போனதுக்கப்புறம் உங்களுக்கு எஸ்எம்எஸ் அலர்ட் வேணுமா, இல்லைனா மற்ற மாதிரி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் இதில் என்னபிள் பண்ணிவிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதாவது இமெயில் அலர்ட்டு, எஸ்எம்எஸ் அலர்ட்டு, பஞ்ச் நோட்டிஃபிகேஷன், ஸோ இந்த மாதிரி புஷ் நோட்டிஃபிகேஷன், இந்த மாதிரிப்பட்ட ஆப்ஷன்ஸ் நீங்கள் தேவைன்னா நீங்கள் கண்டினியூ கொடுத்துட்டு நீங்கள் டேட்டா பார்த்தீங்கன்னா உங்களோட யூபிஐ ஆப், அதாவது யூபிஐ பேமெண்ட் ஆப்பை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.